வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை திருவொற்றியூரில் காரில் யானை தந்தங்கள் கடத்தி வந்த கும்பலில் ஒருவரை வனத்துறையினர் மிரட்டலான சேசிங்கில் மடக்கி பிடித்திருக்கின்றனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கும் நிலையில் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார்? அப்படியே பாருங்க, நீங்களே பாருங்க, இறங்குறாங்களா? அந்த பேஞ்சதை பார்க்குறாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அது பாருங்க, பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல் ஃபஸ்ட்டு 1 2 3 அந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் மாட்டினால. ஆமாம், அந்த விட்டு தான் ஓடினாங்க. 3 பேர் தான் ஓடிக்கிறாங்க. ஒன்றா தோட்டம் 4 பேர். காரில் யானை தந்தம் கடத்தி சென்ற கும்பலை வனத்துறை அதிகாரிகள் பின்தொடர்ந்து வருவதைக் கண்டு காரில் இருந்து கீழிறங்கி தப்பி ஓடும் மிரட்டல் காட்சிகள்தான் இது. கடத்தல்காரர்களை பின்தொடர்ந்து சொல்லி அடித்தார் போல் செயல்பட்ட வனத்துறையினர் 2 யானை தந்தங்களையும் கைப்பற்றினர். தமிழ்நாட்டிற்குள் யானை தந்தம் கடத்திய சம்பவத்தில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது? திருவள்ளூரில் இருந்து அம்பத்தூர் நோக்கி வந்த சிகப்பு நிற டொயாட்டோ காரில் சிலர் யானை தந்தங்கள் கடத்தி செல்வதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அலர்ட்டான வனச்சரகர் சுப்பையா மற்றும் அருள்நாதன் உள்ளிட்டோர் களத்தில் இறங்கினர். மார்க் செய்து வைத்திருந்த தகவல்களை வைத்து சம்பந்தப்பட்ட சிவப்பு நிற காரை ஆவடியை அடுத்த திருநின்றவூர் பகுதியில் அடையாளம் கண்டுபிடித்தனர். கிடைத்த தகவல் உண்மைதானா என்பதை உறுதி செய்ய அந்த காரை நிறுத்த முயன்றபோது அதிகாரிகளை கண்டு நிற்காமல் திருநின்றவூர் நோக்கி அதிவேகமாக ஓட்டியுள்ளனர். உஷாரான வனச்சரகர்கள் அவர்களை ஃபாலோ செய்ய தொடங்கினர். அதில் அரண்டு போன கடத்தல்காரர்கள் வனத்துறையினர் பின்தொடர்ந்து வருவதை தெரிந்து காரை கண்மூடித்தனமாக ஓட்டினர். திருநின்றவூர் பஜார் தெரு சாலை வழியாக ஓடிய கார் குறுகலான சாலை என்பதால் சாலையோரம் நடந்து சென்ற சிலர் மீது விபத்தை ஏற்படுத்தியது. பாவம், அப்பாவி முதியவர் ஒருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. நிலைமை மோசமானதை உணர்ந்த வனச்சரகர்கள் மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து ஓடினர். நீண்ட நேரம் சேசிங்கில் கடத்தல்காரர்களின் கார் திருநின்றவூர் கோமதிபுரம் அரசு பள்ளி அருகே குறுகலான பகுதியில் நின்றது. இனியும் ஓட்டினால் தப்பிக்க முடியாது என நினைத்து காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினர். பின்தொடர்ந்து வந்த அதிகாரிகள் காரை சுற்றி வளைக்க அதில் இருந்த ஒருவர் வசமாக சிக்கினார். அவரை கீழிறக்கி காரை சல்லடை போட்டு தேட 2 யானை தந்தங்கள் வனத்துறையினர் கையில் சிக்கியது. பிடிபட்டவரை திருவள்ளூர் வனத்துறை அலுவலகத்திற்கு கூட்டிச் சென்று விசாரிக்க ஒரு தனிப்படை, தப்பியோடிய கடத்தல்காரர்களை பிடிக்க மற்றொரு தனிப்படை என மிரட்டலான விசாரணையில் இறங்கினர். யானை தந்தம் எங்கிருந்து கடத்தப்பட்டது? யாரெல்லாம் உடந்தை? தந்தத்தை வைத்து என்ன செய்ய இருந்தார்கள்? இப்படி பல கேள்விகளுக்கு பதில் தேடினர். 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய யானை தந்தங்களை யாருக்கு கைமாற்ற இருந்தார்கள்? தப்பி ஓடியவர்கள் யார் என்பன உள்ளிட்ட கோணங்களில் பிடிபட்ட உதயகுமாரிடம் விசாரித்தனர். ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு யானை தந்தம் கடத்தி வந்ததாக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் விசாரணையின் முடிவிலேயே யானை தந்த கடத்தலில் உள்ள பின்னணி குறித்து தெரிய வரும். காரில் யானை தந்தங்கள் கடத்தி வந்த கும்பலில் ஒருவரை வனத்துறையினர் மிரட்டலான சேசிங்கில் மடக்கி பிடித்த சம்பவம் சென்னை மற்றும் திருவள்ளூரில் காட்டுத்தீயாய் பரவி உள்ளது.